வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் உன்னிடத்தில் நீண்ட நேரமாகவே ஒரு விஷயத்தை சொல்ல காத்து கொண்டிருக்கின்றேன். காத்து கொண்டிருக்கின்ற உன் அப்பன் என்னை நிராகரிக்காமல் ஒரு 5 நிமிடம் எனக்காக நீ ஒதுக்குவாயானால் நிச்சயமாக அப்பன் சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிட்டு சென்று விடுவேன். என் குழந்தையே, என்னவாகும் என்று நீ யோசிக்கும் நேரம் இந்த கந்தன் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். நான் இருக்கும் இந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான பொற்காலம். என் பிள்ளை, நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவாக அடையப் போகின்ற உன்னதமான காலம். நீ தொலைத்ததை எல்லாம் போதும் என்றும், இந்த வாழ்க்கை இனி தரக்கூடியது உன் வாழ்க்கையின் பொக்கிஷம் என்றும் நீ உணரப்போகின்ற நேரம். இனிமேலும் நாம் எதையுமே யோசித்து யோசித்து வருந்தாமல், இனிமேலும் எதையும் எண்ணி எண்ணி கலங்காமல், என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையோடு நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயம் உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ நினைக்கலாம், நாம் இருந்து எத்தனை எத்தனை கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்து வருகின்றோம், ஒரு சந்தோஷம் கூட நமக்கு நிரந்தரமாக கிடைக்கவில்லையே என்று நீ வருந்தலாம். ஆனால் என் குழந்தையே, சந்தோஷம் கண்முன்னால் இருந்தும் அதை வேண்டாம் என்று நீதான் உதறி தள்ளி இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நீ வேண்டாம் என்று சொன்னதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்களையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். இத்தனை நாளும் கடந்து வந்தது எல்லாமுமே உனக்கு எல்லா மனநிலையையும் சரியாகத்தான் கொடுத்திருக்கின்றது. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு பெருமகிழ்ச்சியை நடத்தும் என்பதனை தெரிந்து கொள்வாய். என்னவாகும் என்று நீ கலங்கினாலும் கந்தன் இருக்கும் பொழுது இந்த கலக்கம் உனக்கு நிரந்தரமானது அல்ல. அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இது எதுவுமே உனக்கு உறுதியானதும் அல்ல. உன்னை சுற்றிலும் நான் நடத்திய விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை பேரதிசயப்படுத்த வேண்டும், எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும். என்னாலும் நான் வருவேன் என்பதனை நீ கொண்டாலும் அது போதும் அல்லவா? இந்த கந்தன் முன்னின்று இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சரிபடுத்தி தருகின்ற நேரம் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம். கலங்காது உன்னுடைய சந்தோஷத்தை நீ உறுதிப்படுத்த வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. கலங்காமல் இருந்தாலே போதும், வாழ்க்கை அத்தனையையும் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு தந்துவிடும். என் பிள்ளையே, இறை நம்பிக்கை கொண்டு தெய்வமே நமக்கு கதி என்று சொல்லி இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே தனக்கானதாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எண்ணி நினைத்து வருத்தி கொண்டிருப்பாயானால் தெய்வம் என்ற ஒன்று உன்னை தேடி வருவதற்கு என்ன அர்த்தம் இருக்கின்றது? என் குழந்தையே, எல்லா நிலையிலும் உனக்கு என்ன வேண்டுமோ அது சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு தர வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளுமே நாமாக இருந்து இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அடையும் பொழுது நமக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவானாலும் ஏதுவானாலும் இந்த சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் இந்த வாழ்க்கையை முழுமையாக உனதாக்கி கொடுக்க வேண்டும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எப்பேற்பட்ட நிலையிலும் கந்தனின் அன்பு நம்மை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் முன்னின்று ஒரு விஷயத்தை செய்ய துணிந்து விட்டால் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு நொடி பொழுதிலும் நான் பின்வாங்கி விட மாட்டேன். எவ்வளவு இன்னல்கள் அதற்காக உன் வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்து இதனால் உன் வாழ்க்கையில் எதையும் உனக்கு நடத்த விடாமல் செய்தாலும் அப்பன் முருகன் தன்னுடைய வெற்றி வேலை கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இனி
என்னவாகும் என்று எண்ணி கலங்கும் நேரம் இல்லை. இனி எதையும் நினைத்து வருந்த வேண்டிய சூழ்நிலைகளும் இல்லை. இனி உனக்கு நீ விரும்பியபடி மிக பெரிய உச்சத்தை தொட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை காட்டப் போகின்றது. நீ எந்நாளும் உனக்கான உண்மைகளோடு இனி இந்த வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும். உனக்கு கிடைத்த ஏமாற்றங்களுக்கெல்லாம் பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னை சுற்றி வந்த துரோகங்களுக்கு நிச்சயமாக நீ நல்ல பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் இது. இத்தனை நாளுமா என் பிள்ளை உன் வாழ்க்கையில் துன்பத்தை சந்தித்தாய்? ஒரு நொடி பொழுதும் நீ சந்தோஷமாக இல்லையா என்று சிந்தித்து பார். நீ சந்தோஷமாக இருந்த நாட்களும் அதிகம்தான். என் தங்கமே, ஒரு முடிவு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் மாற்றும் என்றால் அது முடிவல்ல, அதுதான் உன் வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அதனால் நீ எடுக்கின்ற முடிவுகளை சரியாக எடுத்துவிடு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரானந்தத்தை உன் முன்னால் உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் பொய்கள்தான் காப்பாற்ற வேண்டும். உண்மை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் சொல்வது புரிகின்றதா? சொன்ன பொய்யை காப்பாற்ற வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் பொய்களை சொல்லியே அந்த பொய்களை பெருக்கிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் உண்மை அப்படியல்ல. சொன்னது உண்மை எனும் பொழுது அது தன்னை காப்பாற்றி கொண்டு அந்த நிலையிலிருந்து வெளியே வந்துவிடும். மேலும் மேலும் போராட வேண்டிய அவசியம் அங்கு இருக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கான இந்த வாழ்க்கை, இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் என்று இவை அத்தனையிலும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ உறுதிப்படுத்த வேண்டும். உன்னுடைய மகிழ்ச்சியை நீ என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும். சந்தோஷமான நேரங்களை உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைதானே கடினமான சில சூழ்நிலைகளையும் கொடுத்தது. அப்படியானால் இரண்டுமே மாறி மாறி வந்தால்தான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, ஒரு மனிதனினுடைய முகத்தை துல்லியமாக காண்பிக்கக்கூடிய கண்ணாடியை விட இன்னொன்றும் இருக்கின்றது. இந்த ஒன்று ஒரு மனிதனினுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்திவிடும். அது என்ன தெரியுமா? அதுதான் பணம். இந்த பணம் என்ற ஒன்று ஒருவரினுடைய முகத்தை துல்லியமாக அவர்களுக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை உனக்கு வெளிப்படுத்திவிடும். பணம் இருப்பவனிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு விதமாகவும் பணம் இல்லாதவரிடம் பேசுகின்ற வார்த்தைகள் வேறு விதமாகவும் இருக்கும். இது அவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்காது. இந்த மனிதர்கள் யார் உன்னை எடை போடுவதற்கு என்பதனை புரிந்து கொண்டு, தெய்வம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றும் என்பதனை புரிந்து கொண்டு, தெய்வத்தின் அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ நினைவில் கொண்டால் போதும். நல்ல பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. நல்லவர்கள் ஒருபொழுதும் தெய்வத்தின் முன்னிலையில் தன் வாழ்க்கையை தொலைத்ததாகவும் சரித்திரம் கிடையாது. பல பிரச்சனைகளுக்கு பிறகு முட்டி மோதி கடைசியில் தான் நினைத்த இலக்கை அடைந்தே தீருவார்கள் என்பதுதான் உண்மை. தான் நினைத்த இலக்கை சாதித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட உண்மையை நீ உணரும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்க வேண்டிய நேரம். எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்து. எல்லையற்ற சந்தோஷத்தை உணர தயாராக இரு. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற கவலைகளை எல்லாம் விடுத்து, என்னவானாலும் அதிலிருந்து உன் சந்தோஷத்தை நீ உறுதிப்படுத்த போகிறாய் என்பதனை நம்பினால் போதுமல்லவா? யாரும் இங்கே உனக்கு துணை நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. தெய்வமன்றி யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கப் போவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த சந்தர்ப்பத்தை யார் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொடுக்கிறார்களோ, யார் உன்னை நல்ல வழியில் செல் என்று சொல்கிறார்களோ, அவர்களினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பேரானந்தத்தை உனக்கு கொடுக்கும். யாருமே நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, யாரும் நம்மை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற மனநிலையில் நீ இருக்கிறாய். இந்த மனநிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடி உனக்கான சந்தோஷத்தை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. வேல் வேல் முருகா,
வெற்றி வேல் முருகா.